ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செஃப் மாமா கியூ. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது நோ பேக் ப்ளூபெர்ரி சீஸ் கேக். இந்த கேக்கை செய்கிறதுக்கு ஓவன் தேவையில்லைங்க, ஃப்ரிட்ஜிலேயே நம்ம வச்சு செய்திடலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளூபெர்ரி ஃபில்லிங் அண்ட் டாப்பிங் எடுத்துருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 600 கிராம் இருக்குது. இந்த டாப்பிங் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணித்தன்மை அதிகமாக இருக்கிறதால இதை நாங்கள் ஹீட் பண்ண போகிறோங்க. இந்த 150 கிராம் ப்ளூபெர்ரி ஃபில்லிங்கை ஒரு பேனில் மாற்றிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்குங்க. இந்த பேனை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ளூபெர்ரி புளிப்பாக இருக்கிறதால நான் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. திக்காக வர ஆரம்பித்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. அடுத்ததாக கேக் கலர்ங்கிற ஒரு ஷீட் இருக்குங்க, டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான். இது நீங்கள் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கிக்கலாம். 3லேருந்து 4 இன்ச்சு ஹைட்டில் இருக்கிற மாதிரி இந்த கலரை வாங்கிக்கோங்க. அதை 12 இன்ச்சு நீளத்தில் வெட்டி இந்த மாதிரி ரவுண்டாக டேப் பண்ணிக்கோங்க. கேக் செய்ததுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த டேப்பை ஒட்டிக்குங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ டைஜஸ்டிவ்ங்கிற இந்த பிஸ்கட்டை எடுத்துருக்கீங்க. இந்த க்ராக்கர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஓரியோ குக்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கட் தான். ஏன்னா இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கட் நம்ம உருக்கின பட்டரை சேர்க்கும்போது ஈஸியாகவே அது உறிஞ்சி வச்சுக்கும். இப்போது இதை ஒரு க்ளீனான பொலித்தீன் கவரில் எல்லா பிஸ்கட்டையும் போட்டுருங்க. இந்த கவரை நல்லாவே சீல் பண்ணிவிட்டு ரோலிங் பின்னால் இதை தூளாக்கிக்குங்க. இதை நீங்கள் தூளாக்குறதுக்கு மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தூளாகிரும், அது பவுடர் ஆகிரும். அதனால் எங்களுக்கு அந்த க்ரம்ஸ் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரோலிங் பின்னால் நாங்கள் உருட்டி இந்த க்ரம்ஸை எடுத்துருக்கோம். இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தூளாக்கலைங்க, ஒரு க்ரம்ஸில் இதை கொண்டு வந்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் க்ரம் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு சோஸ் பேனில் 50 கிராம் பட்டர் சேர்த்து அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி உருக்கிக்கோங்க. உருக்கி வச்சுருக்கிற இந்த பட்டரை நாங்கள் க்ரம் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கட்டில் கொட்டி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் எல்லா க்ரம்ஸ்லையும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற கேக் கலர் சென்டரில் இதை கொஞ்சமாக கொட்டி இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவால் புஷ் பண்ணி விட்டுருங்க. அழுத்தமாக கொடுக்கும்போது அது ரொம்பவே டைட்டாக ஆரம்பிக்கும். இதை அப்படியே 30 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு கெட்டியாக்கிக்கோங்க. இப்போது கேக் ஃபில்லிங் செய்கிறதுக்கு 5 கிராம் ஜெலட்டின் ஒரு பாத்திரத்தில் போட்டு 50 கிராம் தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ப்ளூம் பண்ண விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 150 கிராம் க்ரீம் சீஸை எடுத்துக்கோங்க. அது ஒரு நிமிஷம் மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேண்ட் மிக்சரை யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும்போது பாத்திரத்தில் ஓரத்தில் இருக்கிற க்ரீம் சீஸையும் எடுத்து நடுவில் போட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதும் கூடவே ஒரு 50 கிராம் ஐசிங் சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு நிமிஷம் மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணது இதை அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் 150 ml விப்பிங் க்ரீம் எடுத்து அதை ஸ்டிஃப் பீக் பதத்தில் பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த விப்பிங் க்ரீமோடு நாங்கள் முன்னாடியே செய்து வச்ச க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரெக்கார்ட் பண்ண முடியலை, அதனால் இதில் காட்ட முடியலை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெனிலா சேர்த்துடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் முன்னாடியே செய்து வச்சு அந்த ஜெலட்டின் மிக்சரை மைக்ரோவேவ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டபுள் பாயில் இல்லைன்னா மைக்ரோவேவ் பண்ணி ஜெலட்டினை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்த இந்த க்ரம்ஸ் பேஸை நாங்கள் எடுத்து இந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை இந்த மாதிரி சென்டரில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு கேக்காகவே பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் 2ஆக செய்திருக்கிறேன். அது பர்சனல் யூஸுக்காக நீங்கள் ஒரு கேக்காகவே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் அதை அழகாக ஷேப் பண்ணி விட்டுருங்க. இப்போது நாங்கள் முன்னாடியே செய்திருக்கிற இந்த ப்ளூபெர்ரி ஃபில்லிங்கை ஒரு 4 ஸ்பூன் மாதிரி மேலே இந்த மாதிரி ஊற்றி ஒரு ஸ்டிக்கால் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுருங்க.
அப்படியே இந்த கேக்கை ஒரு 8 ஹவர்ஸ் நம்மளோட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற ப்ளூபெர்ரியை ஃபில் பண்ணிவிட்டு இந்த கேக் கலரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுக்காகத்தான் சொன்னேன், நான் இங்கே ஒட்டுற டேப்பை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒட்டி விடுங்கன்னு. ரொம்பவே சூப்பரான நோபேக் ப்ளூபெர்ரி சீஸ் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளூபெர்ரிக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபில்லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.